ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தங்கம் பற்றிய விவரம் தான் பார்க்க போகிறோம். 22 கேரட் தங்கம்னா என்ன, 24 கேரட்டு, 18 கேரட்டு தங்கம், இந்த மாதிரி தங்கத்திலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் அதை பற்றி என்னன்னு மட்டும் விவரம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி 3 டைப்ஸில் தங்கம் இருக்குதுன்னு மட்டும் தெரியும். அதை பற்றி என்னன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 22 கேரட் தங்கம். 22 கேரட் தங்கம் அப்படின்றதுல 91.6% தங்கம் தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 8.4% மற்ற உலோகங்கள் கலந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் இந்த 22 கேரட் தங்கத்தோட மதிப்பு 24 கேரட் தங்கத்தோட மதிப்பை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 22 கேரட் தங்கத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரிஸ், ஆபரண தங்கத்தை வடிவமைக்க முடியும். இதுவே 24 கேரட்டில் வடிவமைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. 22 கேரட்டில் தான் நம்மளோட ஆபரண தங்கத்தை செய்ய முடியும். அதுக்கப்புறமா 24 கேரட் தங்கம் அப்படின்னா என்னென்னா, இதில் 99.9% தங்கம் மட்டும்தாங்க இருக்கும். மற்ற எந்த பிற உலோகங்களுமே இதில் பெருசாக இருக்கவே இருக்காது. அதனால் இதில் ஆபரண தங்கத்தை கண்டிப்பாக செய்ய முடியாது. தங்கத்து கூட இன்னும் ஒரு சில உலோகங்கள் கலந்திருந்தால் மட்டும்தான் அதுக்கு வலிமையை கொடுத்து அது ஒரு ஆபரண தங்கமாக மாற்ற முடியும். இது பியோர் கோல்டாக இருக்கிறதுனால இதில் கோல்டு காயினு, கோல்டு பிஸ்கெட்டு இது மட்டும்தான் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும்னா 18 கேரட் கோல்டு. இந்த 18 கேரட் கோல்டு பற்றி யாருக்குமே பெருசாக ஐடியாவே இருக்காது. அது என்னன்னு பார்க்கலாமா? 18 கேரட் கோல்டு அப்படின்றதுல 75% தான் கோல்டு இருக்கும். மீதி 25% அதர் மெட்டல்ஸ் தாங்க இருக்கும். காப்பர் மாதிரி அதர் மெட்டல்ஸ் தான் 25% இருக்கும். இந்த 18 கேரட் கோல்டு அப்படின்றது என்னன்னா, இதில் 75% மட்டும்தாங்க தங்கம் இருக்குமா. மீதி 25% காப்பர் மாதிரியான மற்ற உலோகங்கள் தான் இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. அதனால இருக்கிறதுலே இதோட விலை தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த 18 கேரட் கோல்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ரோஸ் கோல்டு, இன்னொன்று எல்லோ கோல்டு. ரோஸ் கோல்டு அப்படின்றது என்னென்னா, இது நம்மளுக்கு விசிபிளாக பார்க்கும்போதே தெரியும். இது 22 கேரட் 24 கேரட் மாதிரி ஃபுல் கோல்டு கிடையாது. இது ஒரு 18 கேரட் தங்கம் தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆனால் இந்த எல்லோ கோல்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவங்கள நம்மளை நம்பவே முடியாது, நல்லா ஏமாற்றும். இது பார்க்க நம்மளுக்கு 22 கேரட் 24 கேரட் கோல்டு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 18 கேரட் கோல்டை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு லைஃப் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதில் 75% தான் தங்கம் இருக்குது. மீதி நிறைய மற்ற உலோகங்கள் இருக்கிறதுனால இது ரொம்ப வலிமையாக இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது, லைஃப் டைமும் கூட இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தங்கத்தை பற்றின மற்றும் வெள்ளியை பற்றிய விவரங்களை நீங்கள் அறியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.